பேர் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இங்க கலா, மாலா, தேவா மூணு பேர். 2 பெண் புலி. 2 பெண் புலி. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கறி சாப்பிடும்? 8 கிலோ கறி போடுவோம். சிக்கனா, மட்டனா, பீஃபா? இது பீஃப், மாட்டுக்கறி. அதுதான் விரும்பி சாப்பிடுவோம். ஆமா, கரெக்டா நாங்க ஞாபகமா செய்யணும். நம்ம செய்யற வேலை ஞாபகமா செய்யணும். 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை விட்டு அது ரூமுக்குள்ள கறி போட்டுட்டோமா, அது பூட்டினோமான்னு முதல்ல பார்க்கணும். கறி போட்டு பூட்டின பிறகு அனிமலை உள்ள கூப்பிடணும். நம்ம எதையோ சிந்தனை வச்சுன்னு இழுக்க கூடாது. அந்த சைடுல இந்த அணில், இந்த கீரி புல்லெல்லாம் அது வந்துச்சு அப்படின்னா தெரியும்ல, அது புலி கிட்ட தெரியும். பாயம் பிடிக்கிறதுக்கு அது அதுக்குள்ள ஓடிடும். அதுக்குள்ள அதுங்க ஓடிடும். இது நடிகர் சிவகார்த்திகேயன் கூட ஒரு புலி ஏலம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏலம் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அந்த மாசம் ஃபுல்லா ஆகுற செலவுலாம் அவங்க தான் எடுத்துப்பாங்க சார். ஒரு வருஷம் 6 மாசம் அப்படி எடுப்பாங்க. என்னென்ன செலவு ஆகுதுக்கு பொதுவா? பீஃப் மட்டும் தான், கறி மட்டும் தான். மற்றபடி மெடிக்கல் செலவு, உடம்பு சரியாம வந்து போனுச்சுன்னா அந்த மெடிக்கல் செலவு. ஒரு நாளைக்கு ஒரு புலிக்கு 7 கிலோ 8 கிலோ தான் சார். 7-8 கிலோ வந்துடும். 5 புலி. நீங்க வந்து புலிகளை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு இன்னைக்கு எனக்கு நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கும் புலிகளுக்கு இடையான ஒரு சம்பவம் நடந்திருக்கா? தண்ணி அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா அதுங்களோட நாங்க யாருமே இல்லைன்னா கூட அதுங்களை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ரிலாக்ஸா இருப்போம். வீட்டுக்கு போனா கூட அந்த ஞாபகம் இருக்கும். அந்த ஞாபகம் தான் இருக்கும். சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா? உடம்பு சரியில்லைனாலும் மனசு வெதுவா இருக்கும். இந்தியாவோட தேசிய விலங்கு பாக்குறது அதுதான் எங்களுக்கு சோறே போடுது. படிச்சுட்டு வேலைக்கு தேடி போறாங்க. நாங்க படிக்க அதுங்களுக்கு இந்த வேலை கிடைச்சி பெரிய விஷயம். அது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இங்க கலா, மாலா, தேவா மூணு பேர். 2 பெண் புலி. 2 பெண் புலி. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கறி சாப்பிடும்? 8 கிலோ கறி போடுவோம். சிக்கனா, மட்டனா, பீஃபா? இது பீஃப், மாட்டுக்கறி. அதுதான் விரும்பி சாப்பிடுவோம். ஆமா, கரெக்டா நாங்க ஞாபகமா செய்யணும். நம்ம செய்யற வேலை ஞாபகமா செய்யணும். 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை விட்டு அது ரூமுக்குள்ள கறி போட்டுட்டோமா, அது பூட்டினோமான்னு முதல்ல பார்க்கணும். கறி போட்டு பூட்டின பிறகு அனிமலை உள்ள கூப்பிடணும். நம்ம எதையோ சிந்தனை வச்சுன்னு இழுக்க கூடாது. அந்த சைடுல இந்த அணில், இந்த கீரி புல்லெல்லாம் அது வந்துச்சு அப்படின்னா தெரியும்ல, அது புலி கிட்ட தெரியும். பாயம் பிடிக்கிறதுக்கு அது அதுக்குள்ள ஓடிடும். அதுக்குள்ள அதுங்க ஓடிடும். இது நடிகர் சிவகார்த்திகேயன் கூட ஒரு புலி ஏலம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏலம் எடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அந்த மாசம் ஃபுல்லா ஆகுற செலவுலாம் அவங்க தான் எடுத்துப்பாங்க சார். ஒரு வருஷம் 6 மாசம் அப்படி எடுப்பாங்க. என்னென்ன செலவு ஆகுதுக்கு பொதுவா? பீஃப் மட்டும் தான், கறி மட்டும் தான். மற்றபடி மெடிக்கல் செலவு, உடம்பு சரியாம வந்து போனுச்சுன்னா அந்த மெடிக்கல் செலவு. ஒரு நாளைக்கு ஒரு புலிக்கு 7 கிலோ 8 கிலோ தான் சார். 7-8 கிலோ வந்துடும். 5 புலி. நீங்க வந்து புலிகளை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு இன்னைக்கு எனக்கு நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கும் புலிகளுக்கு இடையான ஒரு சம்பவம் நடந்திருக்கா? தண்ணி அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா அதுங்களோட நாங்க யாருமே இல்லைன்னா கூட அதுங்களை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ரிலாக்ஸா இருப்போம். வீட்டுக்கு போனா கூட அந்த ஞாபகம் இருக்கும். அந்த ஞாபகம் தான் இருக்கும். சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா? உடம்பு சரியில்லைனாலும் மனசு வெதுவா இருக்கும். இந்தியாவோட தேசிய விலங்கு பாக்குறது அதுதான் எங்களுக்கு சோறே போடுது. படிச்சுட்டு வேலைக்கு தேடி போறாங்க. நாங்க படிக்க அதுங்களுக்கு இந்த வேலை கிடைச்சி பெரிய விஷயம். அது